இனப்படுகொலைகளுக்கு சர்வதேச நீதி கிடைத்து விடுமா என்ற நிலைப்பாட்டை நாங்கள் பார்த்தால், ஐநா மனித உரிமை பேரவையால் சிங்கள பேரினவாத அரசை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கோ அதுக்கு மேற்பட்ட நீதிமன்றத்துக்கோ அல்லது விசேட தீர்ப்பாயம் ஒன்றுக்கோ கொண்டு செல்றதுக்குரிய தகுதி ஐநா மனித உரிமை பேரவைக்கு கிடையாது. இந்த விடயங்களை கொண்டு போறதா இருந்தால் அதில் அங்கம் வகிக்கிற உறுப்பு நாடுகளுக்குத்தான் அந்த தகுதி இருக்கு. உறுப்பு நாடுகள்லையும் வீட்டோ பவர் உள்ள நாடுகள்லாம் அதை செய்யலாம். சரி, இது இவ்வாறு இருக்க இன்று ஐநா மனித உரிமை பேரவை இலங்கையை பாதுகாக்கிறதுக்கான என்ன முயற்சிகளை மேற்கொள்ளுதுன்னு பார்ப்போம். 2013ஆம் ஆண்டு ஐக்கிய நாடு சபை மனித உரிமை பேரவையின் ஆணையாளராக செயற்பட்ட நவநீதம் பிள்ளை அம்மா இலங்கைக்கு வந்தபோது நான் அவரை நேரடியாக சந்தித்த ஒரு ஆள். தாயகத்திலையும் சந்திச்சிருக்கிறேன், கொழும்பில் நடைபெற்ற மனித உரிமை நிகழ்விலையும் சந்திச்சிருக்கிறேன். அப்போ தாயகத்தில் மக்களை ஒருங்கிணைச்சு அந்த சந்திப்பை மேற்கொண்டு அவர்களுக்கு நடந்த அநீதிகள் தொடர்பாக மனித உரிமை பேரவை ஆணையாளர்கிட்ட முறையிடுற சம்பந்தப்பட்ட வேலைத்திட்டங்களை செய்த போது அதில் சரியான முறையில் அதை முன்னெடுக்காத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது இலங்கை புலனாய்வு பிரிவின் அச்சுறுத்தல் காரணமாக. பின்னர் 300க்கும் மேற்பட்ட மக்களை கொழும்பில் நடைபெற்ற ஐநா மனித உரிமை ஆணையாளர் என்ற நிகழ்வு ஒன்றில் கூட்டிச் சென்று அவர்கள் நேரடியாக சாட்சியம் அளித்தார்கள். அதில் 37 பேர் நேரடியாக சாட்சியம் அளித்தார்கள். அதில் நானும் ஒரு ஆள். அவ்வளவு விடயத்தையும் கேட்டு ஐநா மனித உரிமை ஆணையாளர் மிகவும் ஒரு ஆதங்கப்பட்டு முடிவில் அவர் ஒரு கருத்தை மக்களுக்கு வெளியிட்டார். விடுதலை புலிகள் இயக்கமும் சரிக்கு சமரான ஒரு குற்றத்தை செய்திருக்கிறார்கள். ஏன் இவர் அந்த கருத்தை அதில் முன்வைத்தார் என்றது எல்லாருக்கும் பெரிய ஒரு சங்கடமாக தான் இருந்தார். என்று சொன்னால் அங்கே பாதிக்கப்பட்ட மக்களால் வழங்கப்பட்ட சாட்சியங்களில் விடுதலை புலிகளுக்கு எதிராக இந்த ஒரு மக்களும் எந்த கருத்தையும் அங்கே பதிவு செய்யலை. முழுக்க சிங்கள அரச படைகளால் மேற்கொள்ளப்பட்ட இனப்படுகொலைகளும் சித்திரவதைகள் தொடர்பாகவும் தங்களோட உறவுகள் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட தொடர்பாக தான் அங்கே பேசியிருந்தார்கள். ஆனால் அவ்வாறான விடயங்களை கேட்டு வைத்துட்டு விடுதலை புலிகள் விடயத்தை திட்டமிட்டு திணிச்சு இலங்கையை பாதுகாக்கிறதுக்கான முயற்சியை 2013